பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உளத் தூய்மை. ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அருளியது. அத்தியாயம் 9. இதை தமிழில் மொழிபெயர்த்து தந்தவர்கள் நாகூர் ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் திருப்பேரர் அப்துல் ஹமீத் பாகவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். உளத் தூய்மை பற்றி பெரியோரின் கருத்துக்கள். மேலே நான் கூறியவற்றை நீ நன்கு கவனித்தால் உன் அகப்பார்வையின் கதவு தானாக திறந்து கொண்டு விடும். மனதில் வியாதியையும் அதற்குரிய காரணங்களையும் சிகிச்சை முறையையும் நீ அறிந்து கொள்ளலாம். இவை அனைத்தும் அறிவொளியின் உதவியால் தான் சாத்தியம். காமத்தின் கூப்பாட்டுக்கு முரண் செய்வதே இறைபாதை என்ற நம்பிக்கை. இது பிரதானமான ஒன்றாகும். அறிவுக்கு பல படித்தரங்கள் இருப்பது போல இந்த நம்பிக்கைக்கும் பல படித்தரங்கள் இருக்கின்றன. நம்பிக்கை கொண்டவர்களை இறைவன் உயர்த்துகின்றான். அறிவு தரப்பட்டவர்களுக்கு பல பதவிகள் இருக்கின்றன என்று திருமறை கூறுகின்றது. காமத்தின் இழுப்புக்கு எதிராக நடப்பதுதான் நன்மார்க்கம் என்று நம்பியவர்கள் பலர் இருக்கின்றார்கள். இவர்களை பற்றித்தான் நம்பிக்கை கொண்டவர்கள் என்று மேலே குறிப்பிடப்படுகின்றது. இந்த நம்பிக்கையோடு நின்று விடாமல் அதை பற்றிய மர்மங்கள் நுட்பங்கள் பலவற்றையும் சிலர் அறிந்திருப்பார்கள். இவர்கள் அறிவு தரப்பட்டவர்கள். இதை பற்றி குர்ஆனிலும் ஹதீஸிலுமாக எண்ணற்ற கருத்துக்கள் காணப்படுகின்றன. அவற்றையெல்லாம் இந்த சிறிய நூலிலே செதுக்க முடியாது. இச்சையை தடுத்து வெற்றி கொண்டவர்கள் என்று இறைவன் பாராட்டுகின்றான். இவர்கள் ஒதுங்கும் இடம் சுவனம் என்கின்றான். வாட்போர் புரிந்து வாகை சூடி வரும் நண்பர்களை பார்த்து அண்ணல் அவர்கள் கூறினார்கள், உங்களை பாராட்டுகின்றேன். சிறிய யுத்தத்திலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கின்றீர்கள். பெரிய யுத்தத்தில் ஈடுபடுங்கள் என்று கூறினார்கள். நபி அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெரிய யுத்தம், பெரிய ஜிஹாத் என்றால் என்ன என்று யாரோ கேட்டார்கள். அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடையறுத்தார்கள், அதுதான் மனப்போராட்டம், உள்ளத்தோடு போராடும் கடும் போராட்டம். இறை வழியில் தன் இச்சையோடு போராடி வெற்றி கண்டவனே உண்மையான வெற்றி வீரன் என்று கூறுகின்றார்கள். சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், என் உள்ளத்தை போன்று அத்தனை கடினமான சிகிச்சையை எனக்கு வேறு யாரும் செய்யவில்லை. சில சமயம் அது எனக்கு சாதகம் செய்கின்றது, வேறு சில சமயம் அது பாதகம் புரிகின்றது. அபுல் அப்பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தமக்குத்தாமே கூறிக்கொண்டார்கள், மனமே, நீ இவ்வுலகில் இளவரசர்களைப் போல் இன்பமடைவதும் இல்லை, மறுமை வாழ்க்கையை தேடி உத்தமர்களைப் போல் செயல் புரிவதும் இல்லை. உன்னால் தான் நரகத்துக்கும் சுவனத்துக்கும் இடையில் தடுமாறுகின்றேன். வெட்கமில்லையா உனக்கு மனமே, வெட்கமில்லையா என்று கூறினார்கள். யஹ்யா பின் மஆத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், பயிற்சி எனும் வாளின் உதவியால் உன் இச்சையோடு போராடு. பயிற்சிக்கு அடியில் கண்ட 4 காரியங்கள் அவசியமாகும். உணவை குறைத்து கொள்வது, தூக்கத்தை சுருக்கிக் கொள்வது, உரையாடலை மட்டுப்படுத்திக் கொள்வது, மக்களால் ஏற்படும் துன்பங்களை சகித்து கொள்வது. உணவை குறைத்து கொள்வதால் காமத்தின் வேகம் முறியடிக்கப்படுகின்றது. தூக்கத்தை சுருக்கிக் கொள்வதால் தெளிவான எண்ணங்கள் உற்பத்தியாகின்றன. உரையாடலை மட்டுப்படுத்திக் கொள்வதால் பல்வேறு துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கின்றது. துன்பத்தை சகித்து கொள்வதால் படித்தரம் உயர்கின்றது. இச்சையை அடக்கிக் கொள்வது போன்ற கடினமான ஒன்று கிடையாது. பொறுமையும் இப்படிப்பட்டதுதான். பாவத்தை பற்றிய எண்ணமும் காமத்தை பற்றிய இன்பமும் உள்ளத்தில் நடமாட ஆரம்பித்து விட்டால் வீணான உரையாடல் நிகழ்த்துவதில் தித்திப்பு தோன்ற ஆரம்பித்துவிடும். அதன் பிறகு குறைத்து உண்ணுதல், குறைவாக தூங்குதல் எதுவும் நடைபெறாது. திறந்த வெளியில் வெருண்டோடும் குதிரையைப் போல உணர்ச்சிகள் கட்டுமீறி பாய ஆரம்பித்துவிடும். தோட்டத்தில் உலாவும் அரசனையும் ஒப்பிடலாம். மனிதனின் விரோதிகள் 3: உலகம், ஷைத்தான், மனம். துறவரத்தை மேற்கொண்டு உலகின் தீங்கிலிருந்து தப்பலாம். ஷைத்தானுக்கு எதிரடியாக நடப்பதனால் அவன் தீங்கும் நீங்கும். காமத்தை ஒடுக்குவதால் மனத்தின் தீங்கு மாறும் என்று யஹ்யா பின் மஆத் அவர்கள் கூறியுள்ளார்கள். உலக ஆசாபாசங்களை விரும்பியவன் கேவலத்திற்கும் இழிவிற்கும் தயாராக இருக்க வேண்டியதுதான் என்றும் கூறப்படுகின்றது. ஒரு சமயம் ஜுலைஹா கூறினார்கள்,
அரசர்கள் பாவத்தின் காரணமாக எவ்வளவு தூரம் கேவலப்படுகின்றார்கள். பேராசையும் காமவெறியும் மதிப்புள்ள அரசர்களை எல்லாம் அடிமைகளாக்கி விடுகின்றனவே. இதுதான் அவர்களுக்குரிய தண்டனை. பொறுமையும் இறையச்சமும் அடிமைகளை அரசர்களாக்கும் தன்மையுடையவை. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இதற்கு விடையளித்தார்கள். ஆமாம், சந்தேகமில்லை. இறைவனுக்கு அஞ்சி நடந்து பொறுமையை மேற்கொண்டவர்களின் கூலியை இறைவன் குறைக்க மாட்டான். மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விந்தையான பழக்கத்துடன் காணப்பட்டார்கள். கடைத்தெருவெங்கும் சுற்றித் திரிவது அவர்கள் வழக்கம். அவர்களின் விருப்பத்துக்குரிய பொருட்கள் கண்ணில் பட்டால் தமக்குத்தாமே சமாதானம் சொல்லிக் கொள்வார்கள். மனமே, பொறுமையோடிரு, உன் நன்மைக்காகவே கூறுகின்றேன் என்பார்களாம். இச்சையை அடக்கி ஆள்வதுதான் இறை வழி என்பதில் அறிஞர்கள் அனைவரும் ஏகோபித்த அபிப்பிராயம் கொண்டிருக்கின்றார்கள். இதை சந்தேகமின்றி நம்புவது அவசியமாகும். இச்சையை அடக்கி ஆள்வது அவசியமாயினும் எல்லா நேரத்திலும் எல்லா விஷயத்திலும் இது அவசியமல்ல. எது விஷயத்தில் இச்சை கொள்ளலாம், எது விஷயத்தில் இச்சை வைக்கக்கூடாது என்று விவரிப்பது சாத்தியமில்லை. அது விரிவான விஷயம். இச்சிறிய நூல் இடம் தராது. மேலே நான் கூறியவற்றிலிருந்து ஓரளவு அறிந்து கொள்ளலாம். சுருங்க கூறுமிடத்து, மண்ணறையில் கிடைக்க முடியாத ஒன்றின் மீது மனதை லயிக்க விடக்கூடாது எனலாம். இது போன்ற விஷயத்தில் மிகவும் குறைந்த அளவில்தான் மனதுக்கு இடமளிக்க வேண்டும். அவற்றிலேயே மூழ்கிவிடக்கூடாது. உணவு, விவாகம், உடை, இடம் முதலியவற்றோடு தேவைகளை சுருக்கிக் கொள்ள வேண்டும். இவற்றில் அளவுக்கு மீறிய அக்கறை செலுத்துவது அபாயம். ஏனெனில் மனிதன் மாண்ட பிறகு அவற்றிற்காக மறுதடவை அவன் மாநிலத்திற்கு வரப்போவதில்லை. அவனுக்கு என்னவோ அந்த எண்ணம் இருக்கத்தான் செய்யும். மீண்டும் ஒரு தடவை உலகில் பிறக்க மாட்டோமா என்று எண்ணும் படியாகும். எண்ணி பயன் என்ன? இவனுக்கு இம்மை கிட்டப்போவதில்லை, மறுமையும் கிட்டவில்லை. பரிதாபம். உள்ளத்தை இறைபாதையில் திருப்பிவிட்டால் இந்த தொல்லைகள் எதுவும் கிடையாது. இறை சிந்தனை, தியானம், வணக்கம் இவைதாம் அவனது வேலைகள். இவற்றிற்கு இடையூறு ஏற்படாமல் தடுப்பவற்றை அவன் அளவுக்கு அதிகப்படாமல் விரும்புவான். உணவில்லாவிடில் அங்கங்கள் சோர்வடைந்து விடுமல்லவா? இத்தடையை போக்குவதற்கு அவனுக்கு உணவு தேவை. இதன் தத்துவத்தை இப்போதாகிலும் உணர்ந்து கொள். இது விஷயத்தில் மக்களை 4 பிரிவினர்களாக பிரிக்கலாம். முதலாவது, இறைவனின் பாதையில் தங்கள் கவனம் அனைத்தையுமே செலுத்தியவர்கள். வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான ஒரு சிலவற்றை தவிர்த்து மற்ற எந்த விஷயத்தையும் திரும்பியும் பார்க்க மாட்டார்கள். இவர்கள் உயர்ந்தவர்கள். நீண்ட நாள் பயிற்சிக்கு பிறகே இந்த படித்தரத்தை அடைய முடியும். வெகுநாள் காமத்தோடு போராட வேண்டியும் இருக்கும். இரண்டாவது, உலக ஆசாபாசங்களில் மூழ்கியவர்கள். இவர்களின் உள்ளத்தில் இறைவனுக்கு இடமிருக்காது. சில சமயங்களில் இவர்களின் நாவுகளில் இறை திருநாமம் அடிபடுவதுண்டு. ஆனால் அதற்கும் உள்ளத்திற்கும் யாதொரு தொடர்பும் இருக்காது. இவர்கள் வழிகட்டவர்கள். மூன்றாவது, மார்க்கத்திலும் உலகிலும் ஈடுபட்டவர்கள். உலகை விட இவர்கள் மார்க்கத்தை தான் அதிகமாக விரும்புவார்கள். இவர்களுக்கு வெற்றி கிடைப்பது சாத்தியம். இவர்களின் உள்ளத்தில் படிந்திருக்கும் இறை தியானத்தை பொறுத்து இவர்களுக்கு மறுமையில் உயர்வு உண்டு. நான்காவது, மார்க்கத்தை விட உலக இன்பத்தை அதிகமாக விரும்புபவர்கள். இவர்கள் மறுமையின் நீண்ட நாள் தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். இறைவனின் விஷயத்தில் இவர்களுக்கு ஒரு கண் இருப்பதால் மிகுந்த சிரமத்திற்கு பிறகு இவர்கள் வெற்றி காணலாம். இங்கு ஒரு வினா உதயமாகின்றது. உலக இன்பங்களை திருமறை அனுமதிக்கின்றது. அவற்றை இறைவழி செல்ல முடியாது என்று எப்படி கூற முடியும்? இது தவறான பலவீனமான எண்ணமாகும். உலக இன்பத்தை விரும்புவதுதான் எல்லா பாவங்களுக்கும் சிரம் போன்றதாகும். அவசியமான இன்பத்தை பற்றி பேச்சில்லை. அவசியமற்ற இன்பங்கள் அனைத்தும் இறைப்பாதையில் குறுக்கிடும் முள்வேலிகளே. இதை பற்றி உலகின் இழிவு எனும் நூலிலே விரிவாக எழுதியுள்ளேன். புறம் பேசக்கூடாது என்று எண்ணுபவன் முதலில் வாய் மூட வேண்டும். சாதாரண பேச்சுக்கு மார்க்கத்தில் தடை இல்லாவிட்டாலும் வாய் மூடித்தான் ஆக வேண்டும். இல்லையேல் சாதாரண பேச்சும் அசாதாரண பேச்சாய் மாறி புறம் என்னும் நிலைக்கு வந்துவிடும். இப்படி அவன் வாய் மூடியிருப்பதே ஒரு வகையில் வணக்கம்தான். இப்படி நடப்பதால் நாளடைவில் பேச்சின்பம் அழிந்துவிடும். உண்மையை தவிர்த்து அவசியமானதை விடுத்து வேறு எதையும் பேச மாட்டான். அவனுடைய மௌத்தை போல அவன் பேச்சும் வணக்கமாக மாறிவிடும்.
அழகிய பொருட்களை பார்த்து பழக்கப்பட்ட கண்களுக்கு பார்க்கக்கூடாதவற்றை பார்க்காமல் தடுத்து கொள்ளும் ஆற்றல் கிடையாது. இதே போன்றதுதான் எல்லா உணர்ச்சிகளும். ஹலாலானவற்றிலும் இன்பம் காணும் உணர்ச்சி நாளடைவில் ஹராமானவற்றிலும் இன்பம் காண ஆரம்பித்துவிடும். காமம், இச்சை என்பது ஓர் உணர்ச்சி. ஹராமானவற்றின் பால் அதை செல்ல விடாமல் தடுப்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் கடமையாகும். அவசியமான அளவுடன் அது திருப்தி அடையாவிடில் அபாயம்தான். அதற்கு பின்னால் பேராபத்துக்கள் பல காத்திருக்கின்றன. உள்ளம் முதலில் இன்பத்தை நுகர்ந்து பார்க்கும், பின்னர் அதில் மையல் கொள்ளும், பிறகு பேருவகை அடையும், அடுத்தபடியாக போதையில் சிக்கிக்கொள்ளும். இந்த போதை என்றைக்குமே தெளியாது. உலக இன்பம் என்பது கொடிய விஷம். அது நரம்புகளில் விரைந்து சென்று இரையச்சம், மரணம் பற்றிய எண்ணம் முதலிய அனைத்தையும் உள்ளத்திலிருந்து பிடுங்கி எறிந்துவிடும். இந்த நிலையைத்தான் மரணம் என்று குறிப்பிடுகின்றோம். உலக வாழ்க்கையை விரும்பியவர்கள் அதில் திருப்தி அடைந்தவர்கள் என்று இறைவன் இழித்துரைக்கின்றான். உலக வாழ்க்கை மிகவும் அற்பமானது என்றும் குறிப்பிடுகின்றான். இன்னும் கூறுகின்றான், அறிந்து கொள்ளுங்கள், உலக வாழ்க்கை என்பது விளையாட்டு, வீண்காரியம், அலங்காரம், தற்பெருமை, பொருள் திரட்டல், மக்களை விருத்தி செய்தல், இவை அனைத்தும் இழிவிற்குரியவைதானே. எனவே இறைவனிடமே நாம் மன்றாட வேண்டி இருக்கின்றது. உள்ளத்தின் தன்மையை சிலர் ஆராய்ந்தார்கள். உலக இன்பத்தில் லயித்திருக்கும் போது அதன் நிலை என்ன என்பது பற்றி சிந்தித்தார்கள். அப்போது இறை தியானத்திற்கு வழியே கிடையாது என்றார்கள். ஆனால் அதே உள்ளம் துயரவசப்பட்டிருக்கும் நிலைமை நேர்மாறானது. எனவே தியானத்தில் இன்பம் கண்ட அவர்கள் அடியில் கண்ட முடிவிற்கு வந்தார்கள். நிரந்தர துன்பத்தில்தான் ஈடேற்றம் உண்டு. மகிழ்ச்சியிலே, இன்பத்திலே அதை காண முடியாது. இவையெல்லாம் நினைத்ததும் பின்பற்றக்கூடிய காரியங்கள் அல்ல. ஆரம்பத்திலே இது மிகவும் கடினமாக தோன்றும். குழந்தை பால்குடியை மறப்பது போல பால்குடி மறக்கப்படுவது சிரமமான காரியம். தாய்ப்பால் இல்லாமல் குழந்தையால் அரை வினாடியும் கழிக்க முடியாது. எனவே அது அலறும், கால்களையும் கைகளையும் உதறிக்கொண்டு கதறும், பாலுக்கு பதிலாக கொண்டு வரப்பட்ட உணவை வெறுக்கும். இது ஆரம்ப நிலை. ஆனால் நாளடைவில் அது பாலை முற்றிலும் மறந்துவிட்டால் தானாகவே உணவின் பக்கம் திரும்பிவிடும். பின்னர் உணவு அந்த ஜீவநாடியாகிவிடும். அதன் பிறகு அந்த சிறுவனுக்கு தாய்ப்பால் புகட்ட முடியாது. முதலில் உணவை வெறுத்தது போல அவன் இப்போது தாய்ப்பாலை வெறுப்பான். குதிரை முதலிய மிருகங்களையும் இப்படித்தான் பழக்க வேண்டும். ஆரம்பத்தில் குதிரை கடிவாளத்தையும் சேணத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை. மிருகத்தை நாம் பழக்குவது போல நம் மனத்தை பழக்க வேண்டும். இன்பத்தில், மகிழ்ச்சியில் அதை லயிக்க விடக்கூடாது. மரணத்தால் இறக்க வேண்டிய ஒவ்வொன்றையும் உள்ளத்தை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். நீ எதை வேண்டுமானாலும் விரும்பு, ஆனால் நீ அவை அனைத்தையும் விட்டு பிரிபவனே என்பதை மட்டும் மறந்துவிடாதே என்று மனதை பார்த்து கூற வேண்டும். விரும்பும் ஒவ்வொன்றும் நம்மை விட்டு பிரிவதாக இருந்தால் நம்மை விட்டு பிரியாத ஒன்றை விரும்புவதுதானே நியாயம். அப்படியொன்று இருக்கின்றதா? இருக்கின்றது. இறை எண்ணம், இறை தியானம், இவை என்றைக்குமே ஒருவனிடமிருந்து பிரிய மாட்டாது. மண்ணறையிலும் இவற்றை பிரிய வேண்டிய நிலை ஏற்படாது. இவற்றிற்கெல்லாம் முதற்படி பொறுமை. பொறுமையால் தான் எதுவும் பூரணத்துவம் அடைய முடியும். சில நாட்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். ஆமாம், மறுமை வாழ்க்கையோடு இணைத்து பார்க்கும் போது இம்மையின் வாழ்க்கையெல்லாம் சில நாட்கள்தாம். ஓர் ஆண்டிற்கு அல்லது ஆயுள் முழுமையும் இன்பமடைவதற்காக பிரயாணத்திலும் வியாபாரத்திலுமாக ஒரே ஒரு மாதம் கஷ்டப்படுவதை எந்த அறிவுள்ள மனிதனும் வெறுக்க மாட்டான். மறுமை வாழ்க்கையை ஒரே ஒரு மாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரே ஒரு மாத காலத்தை பொறுமையிலும் மனப்போராட்டத்திலும் கழிக்க வேண்டும். இந்த போராட்டம் மரணத்துடன் முடிவிட்டுவிடும். அதன் பிறகு நிரந்தர வாழ்க்கை, என்றென்றும் உள்ள மறுமை வாழ்க்கையாகும்.